ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மணி ஹேபிட்ஸ் பத்தின வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம கையில எவ்வளோ பணம் வந்தாலும் என் கையில பணமே பழக மாட்டுது, எவ்வளோ வந்தாலும் செலவு ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னு புலம்பக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம கையில வரக்கூடிய பணத்தை நம்ம எந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத செலவுகள் பண்றோம், அது மட்டும் இல்லாம சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த சேமிப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பழக்கங்கள் தான் காரணமா இருக்கும். அது எந்த மாதிரியான பழக்கங்கள் அப்படின்றதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க அவாய்ட் பண்றது மூலமா உங்க கையில இருக்க பணப்புழக்கத்தை ஜாஸ்தி பண்ணவும் முடியும், பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணவும் முடியும், தேவையில்லாத செலவுகளை நம்ம தவிர்க்கவும் முடியும். அது பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் டீடைலா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா. ஃபர்ஸ்ட் ஹேபிட், ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட்டை மீறின செலவுகள் பண்ணக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா செலவுகளும் ஜாஸ்தியா இருக்கும், சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, இந்த மாசம் இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, இந்த மாசம் செலவுகள் இவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீட்டா பட்ஜெட்டையும் ரெடி பண்ணி கையில வச்சிருவோம். பட் அதை தாண்டியும் செலவுகள் பண்றதுக்கு நம்மளோட மனசு போகும். அந்த நேரத்துல நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாம, பரவாயில்ல இது பட்ஜெட்டை மீறின செலவு தான், ஆனா இந்த மாசம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட்ல நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் நெக்ஸ்ட் மந்த் என்ன எக்ஸ்பென்சஸ் நமக்கு சடனா வரும் அப்படின்றது தெரியாது. அதெல்லாம் யோசிக்காம பட்ஜெட்டை மீறினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் அந்த பட்ஜெட்டை பிரேக் பண்ணி தேவையில்லாத செலவுகள், அதாவது நமக்கு அது அப்போதைக்கு அத்தியாவசியமான செலவா இருக்காது, அது எப்ப வேணாலும் நம்ம வாங்கிக்கக்கூடிய பொருளா கூட இருக்கும். பட் நமக்கு அந்த மாசம் அதை பார்த்ததுமே வாங்கணும் அப்படின்ன கூடிய ஒரு மைண்ட் செட் வந்ததுமே இது பட்ஜெட்டுக்குள்ள வரல அப்படின்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த ஒரு மாசம் தானே அப்படின்னு நினைச்சு இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நம்ம போடக்கூடிய பட்ஜெட்டை மீறி சின்ன சின்ன செலவுகள் நம்ம கிட்ட பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நம்மளால சேவிங்ஸ்ன்ற விஷயத்தையே பண்ண முடியாது. ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம செலவுகளை கொண்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணவும் முடியும், சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். செகண்ட் ஹேபிட், ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் இல்ல ஒரு இடத்துல நம்ம சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேவிங்ஸ்ன்ற விஷயத்த நம்மளால ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இது பிராக்டிக்கலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம இந்த மாசம் என்னால சேவ் பண்ண முடியாது, இந்த மாசம் எனக்கு நிறைய செலவுகள் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னோட இன்கம் என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா காரணத்திலேயே நம்மளோட நாட்கள் ஃபுல்லாவே கழிஞ்சு போயிடுமே தவிர சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதுக்கு பதிலா சேவிங்ஸ் அப்படின்றது கட்டாயம். எப்படி நம்ம இந்த மாசம் ஆச்சுன்னா வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது கட்டாயமோ, இந்த மாசம் ஆச்சுன்னா ஒரு பொருளோட இஎம்ஐ நம்ம பே பண்ண வேண்டியது கட்டாயமோ, அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் கட்டாயமான விஷயம் அப்படின்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 200 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 500 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது காரணம் சொல்லி இதை தள்ளி போடாதீங்க. மூணாவது ஹேபிட், அதிக வட்டி கொடுத்து அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. அப்படி இல்லை ஒரு பொருளை வாங்கும் பொழுது வெளியில இருந்து கடன் வாங்கி தான் அதை வாங்குறீங்க அப்படின்ற ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி கடன் வாங்கி ஒரு பொருள், அதுவும் அத்தியாவசிய தேவைக்காக இல்லை, நம்மளோட ஆடம்பர தேவைக்காக வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்குவோம். பிளஸ் நம்மளால அதுக்கான வட்டி கட்டியே நம்ம கையில இருக்க பணம் ஃபுல்லா காலி ஆயிடும். அப்புறம் நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கே வெளியில இருந்து நம்ம வாங்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஸுரியான ஐட்டம் வாங்க போறோம், இல்லை நம்மளோட அத்தியாவசிய தேவையை தவிர்த்து
ஆசைக்காக ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கான பணம் நம்ம கையில இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. இல்ல அந்த பணம் வரும்பொழுது நம்ம அதை மெதுவா வாங்கிக்கலாமா அப்படின்னு யோசிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு அந்த டெசிஷனை வந்து எடுங்க. அதை விட்டுட்டு இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் வேணும், ஒரு ஆசைக்காக நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம வாங்கி வச்சா மற்றவங்க பார்த்தா அதை கொஞ்சம் பெருமையா நம்மளை நினைப்பாங்க அப்படின்றதுக்காக இல்லை நீங்க கடன் வாங்கி வாங்குறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை வெளியில இருந்து கடன் வாங்கியோ வாங்குனீங்கன்னா அதுக்கு வட்டி கட்டுறதுலயே நம்ம வாழ்க்கையில பாதி நாளும் பாதி பணமும் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இந்த ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகிறது மட்டும் இல்லாமல் கடன்லையும் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்துடும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4th ஹேபிட், ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்மளோட நாலேஜை நம்ம இன்னும் வளர்த்துக்காம இருக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு சரியான சேவிங்ஸையும் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தையும் பண்ண முடியாமலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். எந்த அளவுக்கு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிலேட்டடான ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்மளுக்கே அதில் ஒரு கிளாரிட்டி வரும். எங்கே சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாஸ்தியான பர்சன்டேஜில் அதோட ரிட்டர்ன் கிடைக்கும், எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளோட பணம் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம மற்றவங்களை மட்டுமே சார்ந்து இருக்காம நம்மளும் அதை பற்றின நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த இடத்துல போட்டால் நம்மளோட பணம் இன்னும் டபுள் ஆகும், இந்த இடத்துல போட்டால் நம்மளோட பணம் ரொம்ப சேஃபாக இருக்கும், நல்ல ரிட்டர்னும் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்களை நிறைய புக்ஸ் மூலமாகவோ இல்லை வெப்சைட்ஸ்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்டேயோ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களோட பணத்தை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேபிட், அன்பிளான்டா ஒரு பர்ச்சேஸை வந்து பண்ணக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய செலவுகள் நம்ம பண்ணக்கூடிய பர்சனா மாறிடுவோம். அதாவது நம்மள ஒரு சிலருக்கு ஒரு சில பழக்கம் இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட போகும்பொழுதோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் பொழுதோ உடனே அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு அர்ஜ் வரும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அது வச்சுருக்காங்க, இல்லை அவங்களோட போகும்போது நம்மளும் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா அவங்க நம்மளை ஏதாவது குறைவாக நினச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு சில பொருட்களை வாங்கக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கான பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க பணத்தெல்லாம் போட்டு கூட அவங்க முன்னாடி நம்ம வந்து குறைவாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். இன்னொன்று, ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா ஓகே இந்த பொருள் வந்து சூப்பராக இருக்கும் போல், கண்டிப்பாக வாங்கிடணும், இந்த டைமில் இந்த ஆஃபரை விட்டுட்டோன்னா இதை வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சி உடனே அந்த பொருளை வாங்கக்கூடிய பழக்கம் நம்மள ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால செலவுகள் மட்டும்தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு தான் இது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சே. இந்த பழக்கம் நம்ம கிட்ட இருக்கப்ப எப்படி பணத்தை சேவ் பண்ணணும்னு தோணும், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டே இருக்கணும்னு தான் நம்ம மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்க. அதாவது அந்த பொருளை நீங்க வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு அர்ஜ் வருது இல்ல, டைம்ல ஒரு சின்ன டைம் கேப் வந்து கொடுங்க. ஒரு 2 நாள் கொடுங்க, 1 வாரம் கொடுங்க. அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையா, அது வாங்கினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வாங்கினா நம்ம யூஸ் பண்ணுவோமா, நம்மளோட டெய்லி யூசேஜுக்கு அது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நிறைய யோசிங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்குது, அதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த 1 வாரம் கழிச்சு கூட வாங்குங்க. அந்த பொருள் அங்கே மட்டும்தான் கிடைக்கணும் இல்லை, இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்கும், நம்ம டைரெக்டாக கடையில் போய் வாங்கலாம், ஒரு பொருள் ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிலைமை கிடையாது இல்லையா. ஸோ அதனால ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுங்க. அந்த வெயிட்டிங் பீரியடில் உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற பழக்கத்தை உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. அது நம்மளோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் குட்டி குட்டி விஷயங்களை உங்களோட டெய்லி லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடவும் முடியும், தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணிடவும் முடியும்.
இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.